Hi friends, welcome to Raja Rani channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கடவுள் நம்பிக்கை அப்படி வழிபட்டோம்னா அது உண்மையா இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதையை பார்க்க போறோம். இது கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க, நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள ட்ரிப்பு மாதிரி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே போனதுமே நல்லா இருட்டாயிருச்சு. இருட்டானதுக்கப்புறம் இன்னும் எப்போ நம்ம ஊருக்குள்ளே நடந்து போகிறது, நம்ம பேசாட்டுக்கு காட்டிலையே எங்கேயாவது தங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டு இருக்கையில் நல்லா பால் அடைஞ்ச பங்களா காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பங்களா நல்லா இருக்கே, நம்ம இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பங்களாவில் நைட்டு தங்குறாங்க. அவங்களுக்கு தெரியல அது ஒரு பேய் பங்களான்னு. அந்த பங்களாவில் நல்ல பேய்கள்லாம் வசிக்கிற பங்களா போல் அப்படின்னு இருக்கப்ப நல்லா பழுத்து தூங்குன பாதி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு அன்டைமில் நல்லா சத்தம், பேய்கள் நடமாட்டம், பேய்கள் சத்தம் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குது. ஒவ்வொருத்தராக அப்பா முழிக்கிறாரு, பையன் முழிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்தத்தை கேட்டு முழிச்சிடுறாங்க. அப்படி முழிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் சத்தம் கேட்டதுக்கப்புறம் அப்பா பையன் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா பயமாக இருக்குது, அம்மா பயமாக இருக்குது, அப்பா பயமாக இருக்குன்னு 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு பயமாக இருக்குன்னு கத்துறாங்க. அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, கடவுளை கும்பிடுறாரு. கடவுளே, நான் வாழ்ந்து முடித்தவன், என் உயிரை கூட எடுத்துக்கட்டும், என் பையன் வாழ வேண்டிய பையன், அவன் உயிரை எடுத்துடக்கூடாது பேய் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வேண்டுறாரு. இந்த பையன் என்ன வேண்டுறாங்க, எங்கள் அப்பா பாவம் வயசானவர், நான் தான் இள வயசு, என் கறி தான் நல்லா இருக்கும், என் உடம்பு தான் நல்லா இருக்கும், என்னை கொன்று இந்த பேய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவை விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்படியே அப்பா பையனுக்காகவும் பையன் அப்பாவுக்காகவும் மாற்றி மாற்றி வேண்டிக்கிறாங்க. இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தா அந்த பேய்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது, இவங்க பிரார்த்தனை பண்ணுறதுல நமக்கு யாரை கொல்றதுங்கிற கன்ஃபியூஷனே வந்துடும் போல அப்படின்னு சொல்லி அந்த பேய்கள்லாம் யோசிக்குது. அப்புறம் பார்த்தா இந்த 2 பேரும் யோசிச்சதை பார்த்து பேயே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த கடவுள் இறைவன் அந்த அருளால் பேய்களை அந்த அப்பா பையன் பக்கத்தில் நெருங்கவே விடலை. அதுதான் கடவுளோட சக்தி. அந்த பேய் அப்புறம் கூடிய சீக்கிரமே இந்த போராட்டத்திலே சீக்கிரம் விடிஞ்சிருது. இவங்க அந்த காட்டில் இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இதோட இந்த கதை முடியுது. நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஐயோ கடவுளே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டோம்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கும். உடனே நடக்கலைனாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமே நல்லது நடக்கும். இதுதான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.